ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும் லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கி இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு போரிங்கான ஒரு முதலீட்டாளரின் வாழ்க்கை. உங்க எல்லாருக்குமே இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாம் சமீப ஆண்டுகள்ல வந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து 2 வருஷத்துல நிறைய எக்ஸைட்டிங் டேஸை பார்த்துருப்பீங்க. இந்த கடந்த 2-3 ஆண்டுகள்ல பார்த்த மாதிரி எக்ஸைட்டிங் டேஸ் நான் பார்த்ததே கிடையாது. என்னுடைய அனுபவத்துல இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் நான் பார்த்ததில்லை. இந்த எக்ஸைட்மெண்ட் அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியம் இல்லை. இருந்தாலும் புதுசா வரவங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸைட்டிங் டேஸ் இருக்கும்போது பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. அந்த வாய்ப்புகளை உங்களில் பல பேர் பயன்படுத்திக்கிட்டீங்க. நீங்க வாங்கின சில பங்குகள் நல்ல மதிப்பு உயர்வை கண்டன. விலை உயர்வு கண்ட பங்குகளை நீங்க ஓன் பண்ணீங்க. அந்த விலை உயர்விலிருந்து லாபம் பார்த்தீர்கள். கொஞ்சம் லாபத்தை கையில கூட எடுத்திருப்பீங்க. சில பேர் இன்னும் அந்த ஸ்டாக்ஸ் அப்படியே வச்சிருக்க கூடும். இப்படி இந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து பெனிஃபிட் ஆகுது அப்படிங்கிறது சமீப ஆண்டுகள்ல நடந்தது. ஆனால் எல்லா நேரத்திலையும் இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது. பல நேரங்கள்ல இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். நமக்கு வலி, நோய், நட்டம் 3த்தையும் கொடுக்கக்கூடியது. நீங்க கூட நிறைய பாக்குறீங்க டிவியில, மற்ற இடங்கள்ல ட்ரேடிங் பண்ணி, கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணி பணத்தை எழுந்துட்டு பல பேர் தங்களை உயிரை கூட எடுக்கிறாங்க, தற்கொலை கூட பண்றாங்க. இது ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டை தேடி, அவசரமான ரிசல்ட்ஸை தேடி போறதுனால தான். ஸோ எக்ஸைட்மெண்ட் என்பது ஒரு முதலீட்டாளர் வாழ்க்கையில பல தருணங்கள்ல நல்லது செய்யலாம், அதை விட அதிகமான தருணங்கள்ல கேடு விளைவிக்கலாம். ஸோ இதுக்கு 2 சைடு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு கான்ட்ராஸ்டா ஒரு லைஃபை பத்தி பேசுவோம். அது என்னன்னா ஒரு போரிங்கான ஒரு இன்வெஸ்டருடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டர் இப்ப சமீபத்தில் ஒரு புஸ்தகத்தை கூட எழுதியிருக்காரு. தன்னுடைய முதலீடுகளை அவர் மாற்றிக்கொள்வதே இல்லை, அதிகம் விற்பதே இல்லை அப்படிங்கிறது. நான் கூட உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸை போட்டு கொடுத்துருக்கேன், போரிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு. இதன் நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, எதையும் செய்யாமல் இருப்பதுதான் முதலீட்டில் மிக கஷ்டமான விஷயம். டூயிங் நத்திங் இஸ் மோர் டிஃபிகல்ட் தேன் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ அமைதியா எதையும் செய்யாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பயணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நண்பரை பத்தி கூட குறிப்பிட்ட 94 வாங்கின ஷேரை இன்னைக்கு வச்சிருக்காருன்னு. அப்படிப்பட்டவர்கள் வெகு சிலர் தான். முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் போர்ட்ஃபோலியோவை மாற்றுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபின்ட்விட்ஸ், அதாவது யூடியூப்ல வந்து ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் ஒரு வருஷத்துக்கு 50 ஸ்டாக் பேர் சொல்றாங்க. 50 ஸ்டாக் பேர் சொல்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க ட்ரேடர்னு அர்த்தம், அவங்க இன்வெஸ்டர் இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்த பத்தியும் வீடியோ போட்டா என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். அவங்களுக்கு போரிங்கான வாழ்க்கையில நாட்டம் இல்லை, அல்லது உங்களை அந்த டைரக்ஷன்ல கொண்டு போக விருப்பம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒரே விஷயத்த பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா உங்கள்ட்ட டெய்லி நான் பேச முடியாது இல்ல. பிரச்சனை ஃபர்ஸ்ட் அதுதான். 2வது, உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் வேண்டி இருக்குல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் தரலாம் நீங்க என்ன தொடர மாட்டீங்க இல்லையா, அது 2வது ப்ராப்ளம். ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய விலை இருக்கிறது. அந்த விலை என்ன? எப்போ ஒரு விஷயத்த செய்யக்கூடாதோ அப்ப நீங்க செஞ்சிருவீங்க. செஞ்சுட்டு அப்புறம் ரொம்ப நாளைக்கு அதுல இருந்து மீண்டு வர போராடுவீர்கள். இது எல்லா ஓவர் வேல்யூட் சிச்சுவேஷன்லயும் நடக்கும். எக்ஸைட்மெண்ட் மிகையாக இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாரும் போய் ஒரு விஷயத்துல விழுந்தாக்க அதுல இருந்து எழுந்து வர ரொம்ப நாளைக்கு ஆகும். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோ பாருங்க, உங்களுக்கு சில முடிவுகள் தோணும். என்ன தோணும்? இதை இப்படி அவசர கோலத்துல எடுத்துருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கணும், இந்த ஆள் சொன்னதை கேட்டு நான் உடனே இந்த ஆக்ஷன் எடுத்தேன், அல்லது இந்த இடத்துல இதை பார்த்துட்டு உடனே ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். இதுதான் எக்ஸைட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸ் நமக்கு தரக்கூடிய முதல் பாடம். மாறாக எப்படி போரிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறது? இப்போ ஒரு நிறுவனம் ஒரு மெர்ஜரை பண்ணுதான், அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து எக்ஸிக்யூட் பண்ற டைம்குள்ள நிறைய அன்சர்டனிட்டி இருக்கும். அந்த அன்சர்டனிட்டிக்கு இடையில ஒரு லோவை டச் பண்ணும்.
ஒரு போரிங் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான், அந்த லோ வர வர கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறேன்னு பிரிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவான். அப்ப அவனுக்கு என்ன ஆகும், ஒரு நல்ல கம்பெனியில கூட அவனுடைய நிதான போக்கு அவனுடைய காஸ்ட்டை குறைச்சிரும். காஸ்ட்டை குறைக்கும் போது அவன் என்ன பண்றான், ஆட்டோமேட்டிக்கா நஷ்டத்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸை குறைச்சிடுறான், லாபத்துக்கான ப்ராஸ்பெக்ட்ஸை கூட்டுறான். ஸோ என்னைக்கு அது நல்லா பண்ணுதோ அன்னைக்கு அவனுக்கு லாபம் வந்துடும். இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் நீங்க எக்ஸைட் ஆகாம இருந்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எக்ஸைட் ஆனீங்கன்னா இந்த பிஹேவியரல் பேட்டர்ன் உங்க லைஃப்ல வரவே வராது. ஏன்னா நீங்க அவசர கோலத்திலேயே முடிவெடுக்கிறதுங்கிற அந்த ஹேபிட்லயே தான் இருப்பீங்க. பல பேர் 20-30 வருஷம் இந்த மாதிரி இருந்துறாங்க. பொறுமை இல்லாதவர்களாகவே தங்களுடைய முதலீட்டு பயணத்தை முடித்துக் கொள்கிறார்கள். பல வருஷம் கழிச்சு அப்படியே வாழ்ந்து அப்படியே அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட் அவங்க முதலீட்டு கேரியரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருது. எக்ஸைட் ஆகாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு ஹேபிச்சுவல் திங். போர்டா டிஸ்இன்ட்ரெஸ்டடா இருந்துகிட்டு கமான் எனக்கு இன்ட்ரெஸ்ட வர வழின்னு ஸ்டாக்கை பார்த்து சொல்ற அந்த போக்கு, அந்த போக்கு என்ன பண்ணும், பொறுமையை கொடுக்கும். ஃபர்ஸ்ட் பொறுமை என்ன பண்ணும், நமக்கு வெயிட் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஏதாவது செய்யலான்ற ஒரு முடிவுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டியில என்கேஜ் பண்ணுவோம். அது ஒரு தொழிலா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு சேவையா இருக்கலாம், நம்மளுடைய வேலையிலேயே நம்ம இன்னும் கவனம் செலுத்தலாம். ஆபீஸ் டைம்ல ஸ்கிரீனை பார்க்க மாட்டோம், நாம செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்புகள்ல நம்மளை ஃபோக்கஸ் பண்ண வைப்போம். குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைப்போம், பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். எல்லா நேரத்திலையும் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கேன், என்னால வேற எதுவும் செய்ய முடியாது, எனக்கு பயங்கர டென்ஷன், எனக்கு டைமே இல்லை, இவ்வளவு வீடியோ பார்க்கணும்னு நீங்க இருக்க மாட்டீங்க. அப்போ இன்னும் நிதானமான ஒரு வாழ்க்கையை நீங்க உங்களுக்கு கொடுத்துப்பீங்க. அப்போ அந்த போரிங் லைஃப் உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கறது மட்டும் இல்ல, பொறுமையை கொடுக்கும், வெயிட் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கும். அந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை செய்யக்கூடிய போக்கஸை கொடுக்கும். அப்ப என்ன ஆகும், என்ன மதிப்புல என்ன செய்யணும்ன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வந்துடும். அந்த தெளிவோடு நீங்க இருக்கும்போது வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். The universe will conspire to give you what you want ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி நீங்க விரும்புறது உங்களை தேடி வரும். நீங்க வெயிட் பண்ணணும். இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு, பிராக்டிஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஈஸியா எவன் நமக்கு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குறானோ அவன் பின்னாடி போறோம், அல்லது எது நமக்கு எக்ஸைட்மெண்ட் தருதோ அது பின்னாடி போறோம். அது டிவியா இருக்கலாம், ட்விட்டரா இருக்கலாம், யூடியூபா இருக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம், ஃபேஸ்புக் குரூப்பா இருக்கலாம், லிங்க்டின் போஸ்டா இருக்கலாம், இன்னொருத்தருடைய போர்ட்போலியோவா இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம அவசர கோலத்துல தேடி போயிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கும் எது பின்னாடியோ, வித்தவுட் ஆஸ்கிங். இது பின்னாடி ஓடுறது நமக்கு தேவையா? எப்ப நீங்க அந்த முடிவுக்கு வரீங்களோ அப்ப நீங்க ஓட மாட்டீங்க, நிதானமா உட்கார்ந்து யோசிப்பீங்க. அப்படி உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு காலத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃபை பத்தி இன்னும் யோசிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த போரிங் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃபை நான் எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த். நிறைய பேர் இதுல இன்வெஸ்டும் பண்ணிருப்பீங்க. என்ன பண்ணும், நீங்க ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணும், ஒரே நாள்ல போட்டோமா, இல்லையே, மெதுவா போட்டுக்கிட்டு வரோம். சரி, இன்னும் இறங்கும் போது என்ன பண்றோம், மார்க்கெட்ல இன்னொரு லம்சமா போட சொல்றோம். அப்ப என்ன நடக்குது உங்க போர்ட்போலியோல, மார்க்கெட் விழுறதை விட உங்க போர்ட்போலியோ கம்மியா விழும். நீங்க இன்னும் நிதானமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணுவீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல உங்க பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆக ஆக உங்களுக்கே அந்த ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். சார் எனக்கு இன்னும் தெரியலையே சார் அப்படின்னு ஒரு 2 பேர் கேட்கலாம். நீங்க ஆரம்பிச்சு 4 மாசம் ஆயிருக்கும், 2 வருஷம் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியும். போரிங்கா டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது ஈஸி இல்லை. அது மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றதே கஷ்டம், அப்ப ஸ்டாக்ஸ்ல பண்றது இன்னும் கஷ்டம். ஏன்னா நீங்க செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க் ரொம்ப அதிகம். நான் என்ன பண்றேன், மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த ஹோம்ஒர்க்கை பண்ணி வச்சுட்டு உங்க முன்னாடி அதை ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வைக்கிறேன். நீங்க அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ற மாதிரி அது இருக்கு. அதையும் நீங்க ஃபாஸ்டா சாப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த பிஹேவியர் அந்த இடத்துல வளர்க்கும் போது அது எல்லா இடத்துலயும் உங்களுக்கு உதவணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதவுதா இல்லையா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இருந்தாலும் நம்முடைய முயற்சிகளில் நாம் எந்த தொய்வையும் காட்டக்கூடாது. இந்த பயணத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற தெளிவோடு அந்த பயணத்தில் முன்னேற வேண்டும். அந்த முன்னேற்றத்தை இணைந்து உருவாக்க வேண்டும். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.